பட் இருந்தாலும் நான் ஒரு அப்டேட் தரேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ இங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில் வந்து நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. முக்கியமாக குறிப்பிட்டு ஒரு 3 பேரை சொல்லணும்னா, எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அக்கா ராஜேஸ்வரியாக இருக்கட்டும், எங்கள் சித்தி வந்து இந்திராவாக இருக்கட்டும். அதுலேயும் எங்கள் சித்தி இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக தான் குழந்தைங்க படிப்புக்காக எங்கள் எல்லாருமே விட்டுட்டு ஒரு வெளிமாநிலத்தில் வெளியூரில் போயிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவங்க 3 குழந்தைங்களையும் வந்து நல்லபடியாக வளர்த்து அவங்க ஹஸ்பண்டு கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் என் வாழ்க்கையில் வந்து இவங்க 3 பேர் கேபிஒய் பாலாவுக்கு சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரீசெண்ட் டேஸாகவே சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் இப்போ அவரோட மேரேஜ் நின்று போச்சு அப்படின்னும் இதுக்கப்புறமா இவருக்கு மேரேஜ் ஆகும் அப்படிங்கிறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. அவர் ரொம்ப நாளாக லவ் பண்ண பொண்ணது அவர் ரீசெண்ட் டேஸாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மேரேஜை நிறுத்திட்டாங்க அப்படின்னும் அதுக்கான காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. விஜய் டிவியில் கேபிஒய் சாம்பியன்ஸ் அண்ட் குக் வித் கோமாளி இந்த ஷோஸ் மூலமாக பிரபலமானவர் தான் பாலா. இப்போது பாலா ஆங்கரிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவி சான்ஸும் அவருக்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த நிலையில் அவருக்கு கிடைக்கிற பணத்தில் அதிகபட்சமாக அவர் மற்றவங்களுக்கு உதவி தான் செஞ்சிட்ருக்காரு. ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தார். ரீசெண்டாக கூட ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண்ணுக்கு ஆட்டோவும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இது மாதிரி அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் தான் இப்போ அவரோட மேரேஜுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அமைஞ்சிருக்கு. அவர் நிறைய பேருக்கு கண்மூடித்தனமாக ஹெல்ப் பண்ணுறாரு. அது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் வாழ்க்கைக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. இன்னைக்கு வேணா இவர் பிரபலமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படும் போது பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். சம்பாதிக்கும் போதே வாழ்க்கைக்கான பணத்தை நிறைய சேர்த்து வைக்கணும். ஆனால் இப்படி சம்பாதிக்கிற பணத்தை ஊருக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஃபியூச்சரில் பணத்துக்கு என்ன பண்ணுவார்? இதனால் என் பொண்ணு வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மேரேஜை நிறுத்திட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாலாவோட சைட்லேருந்து அவருக்காக நிறைய பேர் சப்போர்ட்டாக பொண்ணு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்களாமா. பாலாவோட சொந்த ஊரான காரைக்காலில் தான் இவர் லவ் பண்ணுற பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருந்து தான் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில் பொண்ணு வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க பாலாவோட மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு.